ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம நேச்சுரல் போட்டாக்ஸ் ஆன்டி ஏஜிங் எக் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது உங்கள் ஸ்கின்னை டைட்டன் அண்டு சாஃப்ட் ஆக்கும் அண்ட் உங்கள் ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஒரு க்ளீன் பவுலில் எக்கோட ஒயிட் போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்படி சின்னதாக உடச்சி எடுத்தீங்கன்னா எக் ஒயிட்டை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் ஓப்பன் போர்ஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை டைட்டனாகவும் பிரைட்டாகவும் ஆக்குது. அண்ட் இது உங்கள் ஸ்கின்ல நியூ கொலாஜினை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் லெமன் ஜூஸ். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். லெமனில் இருக்கிற விட்டமின் சி இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கின்னை பிரைட் ஆக்குது. அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டரில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி அண்ட் ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்ல ஏற்படுற எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். ரோஸ் வாட்டர் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே சூட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஃபேஸ் மாஸ்க் சீரம் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நாம் இதை டிஷ்யூ பேப்பரை வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். உங்ககிட்ட பிளெயின் மாஸ்க் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் ஃபேஸில் ஒரு ப்ரஷோட ஹெல்ப்பால் இந்த மாஸ்க்கை நீங்கள் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை ஸ்டிக் பண்ணுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பரால் கவர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்ததுன்னா சீரம் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டிங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். பீல் ஆஃப் மாஸ்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட்டனாகவும் டைட்டாகவும் ஆகிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே ரிசல்ட் ரொம்ப விசிபிளாக தெரியும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.